அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுக்கு ஜூலை 27 சனிக்கிழமை நம்மளுக்கு ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு ஆன்லைன் வழியாக தமிழ் மொழியில் இரவு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு அழைத்து வாட்ஸ்அப் செய்து அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இது முற்றிலும் கற்றலுக்காக. நம்ம இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வகுப்பில் கண்டிப்பாக பரிந்துரையாக இருக்காது. ஆப்ஷன் பிரீமியத்தை வைத்து நாம் எப்படி சந்தையை அணுக வேண்டும், சந்தையோட மூமெண்ட்டுக்கு தகுந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிதலுக்காக, அதாவது அப்சர்வ் செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அதனை வைத்து ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பும் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கும் திறன் யாருக்கு இருக்கோ அவர்கள் பங்கேற்கலாம். இந்த இடத்துல எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பை செல்லோட கான்செப்ட் இந்த இடத்துல இருக்காது. பை செல்லுக்காக தான் கற்றுக்கொள்ள வருகிறோம். அதுவே இல்லை என்றால் அப்புறம் எதற்கு கட்டண பயிற்சின்னு கூட சிலருக்கு தோணலாம். அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த வகுப்பு கிடையாது. நேற்று நம்ம பார்த்துருந்தோம் 24,500 கால் புட்டே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பீச் குதிரை கான்செப்ட் மாதிரி அமையலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 24,500 சார்ந்தே சந்தை நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மூமெண்ட் இருக்கலாம். ஆனாலும் ஆப்ஷன் டேபிள் 24,500 கொடுத்தது கொஞ்சம் நெருடல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும், இது நம்ம வரைபடம் பார்க்குறதில்ல, இருந்தாலும் உங்களுக்கு வரைவிட விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக 24,074 மார்க்கெட் 24,479 400 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்து அங்கேருந்து ஒரு 400 புள்ளிகள். இதை யோசித்து பாருங்கள். இன்றைய செய்திகள் யாரெல்லாம் பார்க்குறவங்களா இருந்தால் இது மட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்தியன் நிஃப்டி இண்டெக்ஸ் 30 புள்ளிகள் வீழ்ச்சியில் முடிந்துள்ளது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க செய்தியை பார்க்கவங்க. ஆனால் மார்க்கெட்டை ஹைலோ ரேஞ்ச் எவ்வளோ 500 புள்ளி அப்படிங்கிறது, 500 பாயிண்ட் இறங்குனதையும் ஏறுனதையும் பார்த்தது யாருக்கு, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மனவேதனை பற்றி தெரியும். ஆனால் பொதுவாக நியூஸ் பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி 30 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தோணுமே தவிர இந்த வீழ்ச்சியும் இந்த ஏற்றத்தையும் அவர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துல அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பதட்ட நிலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் வர்த்தகம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ இந்த வீழ்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹெவி செல்லிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை செல் அடிச்சிருக்கலாம், புட்டை பை பண்ணியிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரை செல் பண்ணியிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் சற்றே நேரத்தில் அது இறங்கிட்டு இந்த விளைவு நடந்ததுக்கு முக்கிய காரணமே இம்ப்ளைட் வாலிட்டி தான். நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓடிஎம் ஆப்ஷனே என்ன சொல்கிறோம் ஆக்டிவில் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஆப்ஷன் டேபிள் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இன்றைக்கி இதே மாதிரி இறங்குனதுனால நம்ம அந்த ஆப்ஷன் டேபிளில் மையம் பற்றி பேசுகிற மாதிரி கூட சிலருக்கு தோணலாம். ஆனால் அதனுடைய தாக்கம் அப்போ இன்றைய மாற்றம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நிகழ்வை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா வீக்லி ஓப்பன் 24,445 தான் நம்மளுக்கு வீக்லி ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஹை நம்மளுக்கு லோ, இந்த 2 நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகளோட ரேஞ்சு கிடச்சாச்சு. ஹைக்கு லோவுக்கு உண்டான பாயிண்ட் நம்ம ஒரு வாரத்தோட ரேஞ்சே நம்மளுக்கு 300 to 500 புள்ளி சொல்லியிருக்கிறோம். அப்போது இது ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அப்போ இதனுடைய பிரேக் அவுட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது, அப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணாமலோ இந்த லோவை பிரேக் பண்ணாமலோ சந்தை இன்னி ஒரு நியூ வீக்லி ஹையோ நியூ வீக்லி லோவோ பிரேக் பண்ண போகிறது கிடையாது. அப்போ இதை பிரேக் பண்ணுனா உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி மாறும், இதை பிரேக் பண்ணலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இதற்கு இன்சைடுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரை உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வர்த்தகத்துக்கு 90% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத நினைவில் கொள்க. ஆப்ஷன் டேபிள் இப்போ பார்த்திங்கன்னா 24,500 கால் 24,000 புட்டு கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விளையாடுறதுக்குண்டான மூமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு நடுநிலை 24,250. அப்போ 24,250 அப்படிங்கிற இடம்
மிக பெரிய சப்போர்ட்டாக மாறிவிட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 24,000 புட், 24,500 கால், இவங்களுடைய க்ளோசிங் இப்போ 92 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 24,592, இவங்களோடது 12 ரூபா கொடுத்தாச்சு. அப்போ 23,988, இவங்க ஹை 250, அப்போ 24,750, 24,000 புட் 157, அப்போது 23,843. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போது இவங்க 2 பேர் மீட் பண்ணக்கூடிய இடம் என்னவா இருக்கும்? 24,250 இருக்கும். அப்போ 24,250 தான் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டே மாறப்போகுது. அப்போ 24,250க்கு மேலே இருக்கிற வரை சந்தை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை நம்ம என்ன பண்ணணும்? உற்று பார்க்கணும். அதற்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க? 24,500 கால் புட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரேடலாக இருக்கிறாங்க. அதற்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது. அப்போ சந்தை வந்து 24,000க்கு கீழேயும் 25,000க்கு மேலேயும் போகிறக்குண்டான வாய்ப்பே இந்த இடத்துல கொஞ்சம் தடுக்கப்படுறாங்க. 24,500 ஒரு மதில் மேல் போனையாக மாறுறாங்க. அப்போ 24,500 காலுக்கு நம்ம பார்த்திங்கன்னா 24,750, 24,500 புட்டோட ஹை 475, அப்போ 24,025. அப்போ இதுதான் ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போ இவங்க 2 பேர்த்தோட ப்ரீமியம் பார்த்தா 218, 214 இருக்கிறது. அப்போது சந்தை இதற்குள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக நம்மளுக்கு தென்படுகிறது. நாளை தினமும் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக தென்படுகிறது. இம்ப்ளைட் வால்யூட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். நேற்றால 25 பக்கம் இருந்தாங்க. இப்போ இம்ப்ளைட் வால்யூட்டி இன்னும் நம்மளுக்கு அப்டேட் ஆகலை. ஒரு நிமிஷம் வேறு இதில் சர்வரில் அப்டேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். வேறு ப்ரௌசரில் இது அப்டேட் ஆகிருக்கு. அது சில சமயம் ஒவ்வொரு ப்ரௌசரில் அப்டேட் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று 25 to 30 பக்கம் இம்ப்ளைட் வால்யூட்டி இருந்தது. இப்போ இம்ப்ளைட் வால்யூட்டி குறைச்சிட்டாங்க. அப்போ குறைந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகிடும்? டிகேக்கு உண்டான வேலையாக போய்விடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த நிகழ்வு தான் இந்த இடத்துல நடைபெற்றிருக்கு. அப்போ நாளை தினம் நம்மளுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு கவலைக்கிடமான ஒன்று தான். இந்த டிகே 13 அப்படின்னு வந்ததுனால இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்யூட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தாக்கத்தை நம்ம வந்து நாளை தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேர் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆக்டிவ் வந்து கட் ஆயிடுச்சு இம்ப்ளைட் வால்யூட்டி கம்மியானதுனால. அப்போ ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ ஐடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு டிகே ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு தாக்கம் ஏற்படுத்து தான் ஆப்ஷன் பையருக்கு ஒரு தாக்கமாக இருக்கும். அப்போ இதனை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சந்தை பார்த்திங்கன்னா 0.12% தான். இப்போ கால்லையும் பாருங்கள், புட்டுலையும் பாருங்கள் எவ்வளவு விலை மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது அப்படிங்கிறதை இதை புரிஞ்சுக்கலாம். அப்போது இதோட இடத்த நீங்கள் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டியோட அளவுகள் பாருங்கள். இது வந்து 24,550, 24,550. இப்போ இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 24,550 புட்டோட ஹை 519 ரூபா கொடுத்ததுனால 24,000 மார்க்கெட் எங்கே 24,081. அப்போது மன்னிக்கணும் 31, 24,031ங்கிறது. அப்போ 24,550 புட் அப்படிங்கிற ஹை வந்து நம்மளுக்கு என்னென்னா சப்ளை ஜோன். ஏன்னா அந்த ஹையிலிருந்து எங்கே வந்திருக்காங்க? 168 ரூபா வந்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க 519 ரூபாயை கடக்கவில்லை எனில் மார்க்கெட் 24,031க்கு கீழே போகிறக்கு வாய்ப்பில்லை. 24,550 கால் என்ன பண்ணியிருக்காங்க? 220லிருந்து 71 ரூபா வந்திருக்காங்க. அப்போ இவங்களோட இடத்தனா 220 ரூபா ஹை வச்சதுனால 24,770. அப்போது 24,550 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு எக்ஸ்பைரியில் இந்த 220 கடந்தான்னா அப்போ மார்க்கெட் 24,770க்கு இருக்க வேண்டும். இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இதற்குண்டான தொலைவு அப்படிங்கிறது தான் இதோடைய ரேஞ்ச். அப்போ 24,550 கால் புட்டோட கட்டுப்பாட்டால் இன்றைய முடிவு போது இது வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் ஆகவும் இது மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் பிளேஸ் ஆகவும் தென்படுகிறது. அடுத்தது 24,500 கால் புட் நம்ம பார்த்துட்டோம். வேறு கலர் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்க,
24,500 ப்ளஸ் 475 ரூபா, சாரி 250 ரூபா ப்ளஸ். அப்போ 250 நம்ம ஆட் பண்ணோம்னா 24,750. இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. இதுதான் சப்ளை ஜோன். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 250 ரூபாய் அப்படிங்கிறது கடக்கலை அப்படின்னா 24,500 கால். அப்போ மார்க்கெட் 24,750 கடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையே, 250 கடக்கிற வரை. இதில் சிலருக்கு தோணலாம், இது 250 எப்படி கடக்காது நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு தோணும். இது நீங்கள் தொடர் ஆய்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அப்போ 24,500 மைனஸ் 475. அப்போ என்ன அர்த்தம்? 475 கழிச்சோம்னா 24,025. இது வந்து மார்க்கெட்டுக்கு 24,025 இருந்து 24,750 அப்படிங்கிற ஜோன் 24,500 கால் புட்டோட கட்டுப்பாட்டே இல்லை. இதில் இப்போ க்ளோசிங் அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை தான் நம்ம எடுத்துக்க முடியும். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன இருக்குது? புட்டுக்கு 139 ரூபா இருக்காங்க. அப்போது 24,139 24,500லேருந்து கழிச்சோம்னா 360. அப்போது இதை காலை ஆட் பண்ணால் அப்போ 24,592. அப்போ இந்த ஜோன் இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸோட பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்ட்ரைக். இது ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ இந்த இடம் வந்து கால் புட் செல்லரோட பேனிக் பிளேஸ். அடுத்தது 24,450. 24,450ஓட ஹை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 24,450 காலோடது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 273 ரூபா. 24,450 ப்ளஸ் 300 750 வந்துடும். அப்போ 24,725 அப்படிங்கிற இடம். புட்டோடது பார்த்திங்கன்னா 433 ரூபா. அப்போது 24,017 அப்படிங்கிற இடம். ஏன்னா 450 மைனஸ் பண்ணால் 24,000 வந்துடும், 433 அப்படிங்கிறாங்க. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக இருக்கிறது பாருங்கள், இந்த இடத்துல 113 ரூபா புட் ஆப்ஷனுக்கு. அப்போ 24,450 மைனஸ் 113 அப்போ எவ்வளோ வரும்? 24,337. இது 24,450 கால் 114 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? 24,564. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பாட் 24,479 இருக்காங்க. இங்கே லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நம்மளுக்கு 24,450 கால் புட் வந்து நம்மளுக்கு மீட்டிங் ப்ளேஸாக இருக்குது. அப்போ ஃபியூச்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 24,450 இருக்கலாம். அப்போ ஃபியூச்சர் எந்த நேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ 24,450 தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ இது போல் நீங்கள் வந்துட்டு டெர்மினல் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்பேஜோ இல்லை ஆப்போ யூஸ் பண்ணும்போது, மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணும்போது இந்த ஹை லோ டேட்டா உங்களுக்கு தெரியாது. இந்த ஹை மற்றும் லோ டேட்டா உங்களுக்கு தெரியாது. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஹை லோ சில சமயம் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷன் ஹையை வந்து பிரேக் பண்ணும், ஓடிஎம் ஆப்ஷன் என்ன பண்ணாது, ஹையை பிரேக் பண்ணாது. அப்போ அந்த இடமெல்லாம் வந்து ட்ரெண்டை வந்துட்டு கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பை தவறவிடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இதில் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல்கள் ஏற்படும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டேட்டாஸ் நீங்கள் வச்சு பார்க்கும்போது, இந்த டேட்டாஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜிபுலில் இது வந்து நம்மளுக்கு மைண்ட் சாஃப்ட்வேர், இந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இலவசம் தான், இதுக்கு வந்து கட்டணம் கிடையாது. இந்த மாதிரி டெர்மினலில் இது வந்து நீங்கள் டெஸ்க்டாப்லையோ இல்லைனா வந்துட்டு லேப்டாப்பில் அந்த மாதிரி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க முடியும். மேக்கில் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம், விருப்பம் உள்ளனாலுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்த்து, ஏன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஆப்போ இல்லை வெப்பேஜோலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதுக்கு தான் அது. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதையெல்லாம் பார்த்தா தான் உங்களால் டேட்டா, இதில் நிறைய டேட்டாஸ் எடுத்துக்கலாம். நான் என்னுடைய டேட்டா நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்க மாட்டேன். இதில் ஆக்சுவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கூட வச்சுக்கலாம், ஆனால் நான் அதில் நான் பார்க்க மாட்டேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்போ பார்க்க மாட்டோம், நம்ம வந்து ஒன்லி ப்ரீமியம் பேஸ்டு தான் நம்ம பார்ப்போம். அப்போ இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிதாக அனைத்து டேட்டாவும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி இது வந்து ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் தான். ஏன்னா நம்மளுக்கு நிஃப்டி 30 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி வந்து 500 பாயிண்ட். இது வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ முற்றிலும் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான மூமெண்ட். அப்போ ரெக்கவர் நிஃப்டி ஆனதுக்கு பேங்க் நிஃப்டி ஆகலை. பேங்க் நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா 52,547 டு 51,342. இது உங்களுக்கு தெரியும், நேற்றே 52,000 புட்டும் 52,300
காலும் கொடுத்துருக்குறாங்க. 52,150 வந்து நம்மளுக்கு மத்தியாக இருக்கும். அப்போ இதோட ஹையை பேஸ் பண்ணி 51,300 டு 52,900 அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு மாற்றுறேன். 52,000 புட்டோட நேற்று ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம அதுதான் 600 அப்படிங்கிற ஹையை பேஸ் பண்ணி நம்ம 51,300 பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று 22ஆம் தேதி 620 அப்படிங்கும்போது 52,000 மைனஸ் 620 அப்படின்னு எடுத்துட்டா 51,380 51,380 நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்போ 51,342 மட்டும் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சர் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஏன்னா ஃப்யூச்சர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சர் வந்து அந்த லோவை பிரேக் பண்ணல. 51,411 நம்மளுக்கு 51,380 ஸ்பாட் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சர் பிரேக் பண்ணல. அது ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. 52,000 புட்டோட நேற்றைய ஹை நம்ம இதை பார்த்துருந்தோம். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஆப்ஷன் டேபிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு கம்மியானது. டிகேக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம், அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ இது 51,000 புட், 52,500 கால், 52,000 கால், 51,000 புட்டு, 53,000 கால், 52,000 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. முதலில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 51,000 டு 52,000க்குள்ளே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தான் அதிகம். இம்ப்ளைடு வாலிட்டி அதிகரிச்சிருந்தால் இன்னும் பிரேக் அவுட் இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலிட்டி வந்து நேற்று இருந்ததை விட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கல, பெருசாக கம்மியாகலை. 30 பக்கம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 19 இருக்காங்க, இது 23. இது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி தான் இருக்கிறாங்க. இதற்குண்டான கணக்கீட்டின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் டேபிளும் அட் த மணி ப்ரைஸும் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அட் த மணியை இப்போ மார்க்கெட் நம்ம முடிஞ்சது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 51,750. அப்போது 51,500 புட், 52,500 கால். அப்போ 51,500 புட், 52,500 காலுங்கும்போது 52,000 மத்தி வருது. அப்போ 51,500 புட்டோட ஹை எவ்வளோ நம்மளுக்கு 450 ரூபா. அப்போது 51,050 அப்படிங்கிறதும் 52,500 கால் 550 ரூபா. அப்போ 53,050. அப்போ இது வந்து ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு 52,000 அப்படிங்கிறது மத்தியாக இருக்கிறதுனால 52,000 கால் போட்டு நம்ம இம்பேக்ட் ஜோனாக நம்ம எடுக்கலாம். ஐம்பத்தி 52,000 கால் பார்த்தீங்கன்னா 745 ரூபா. அப்போ 52,750. இவங்களோட ஹை அதுவும் ஒரு 750 பக்கமே. அப்போ 51,250. அப்போ இது ஜோன் 52,000 மையமாக வைத்து நம்மளுக்கு இந்த ஜோன் இருக்கிறது. அப்போ 52,000லேருந்து இம்பேக்டட் ஜோனாக நம்ம பார்க்கலாம். இப்போ 52,000 கால் நம்மளுக்கு 111 ரூபா. அப்போ 52,111. இவங்களோடது 400 ரூபா. அப்போ 51,600. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஜோன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 500 புள்ளி. அப்போ 250 புள்ளினா 51,850 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படும். அப்போது இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கோங்க. அப்போ 51,800 கால் புட்டியை நம்ம பார்த்து விடலாம். அப்போ 51,800. அப்போ புட் ஆப்ஷனோடது வந்துட்டு 600 ரூபா அப்படின்னா 51,200. இவங்களோடது பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய் அப்படின்னா 52 நம்மளுக்கு 700ஆக பார்க்கப்படுது. அப்போ இந்த 51,800ஓடது இவங்களோடது. இதே மாதிரி 51,800 புட் மைனஸ் 270 300 வச்சுட்டாலும் கூட 51,500. இவங்களோடது 200 வச்சுட்டா 52,000. அப்போது இதை ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்த்து கொள்ளுங்கள். அப்போ இதெல்லாம் கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுகிறது. நிஃப்டியை விட வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.